நான் காயத்ரியை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அப்ப நீ சொல்லி புலம்பிருக்க. அதை பிடிச்சுக்கிட்டு அம்மா இப்ப உனக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி என்ன வச்சுக்கிட்டே காயத்ரி கிட்ட சம்மதம் கேட்டாங்கடா. அச்சோ, அட பாவமே. டேய் சரியா, சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டேய் நீ எப்ப விரும்புறன்னு சொன்னியோ அப்பவே காயத்ரிய என் தங்கச்சியை தான் நான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அத அம்மா கிட்ட சொல்லி நீ கிளியர் பண்ணிருக்க வேண்டாமா? டேய் என்னடா அது, பழி ஏமால தூக்கி போடுற? எப்ப காயத்ரி என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்பவே இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்டா. அம்மா அப்படி பேசுறாங்கன்னா நான் என்னடா பண்றது? சரி அதை விட, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீ காயத்ரிய வேண்டான்னு சொன்னா உன்னை விட்டுருவாங்க. ஆனா வேற யாருக்காவது காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க. அதை எப்படிடா தடுக்க முடியும்? நல்ல கொஸ்டின். நீ காயத்ரியை கட்டிக்கிறேன்னு சொல்லு, அம்மா அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. என் பிரச்சனைக்கு முடிவு சொல்றான்னா பிரச்சனைய பெருசாக்க வழி சொல்ற. டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? காயத்ரி முடியாதுன்னு சொல்லிட்டா அம்மாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா என்கிட்ட காயத்ரி கிட்ட நீ பேசி சம்மதிக்க வைன்னு சொல்றாங்கடா. நீ சொல்றது உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ போன ஜென்மத்துல ஏதோ ஒரு லவ்வர்ஸை பிரிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த சாபம் உன்னை விடாம துரத்துது. முதல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை பண்ணி தொழடா. அப்படியே நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தா கூட என்னடா பரிகாரம் பண்றது? பிரச்சனையோட இருக்க ஒரு 4-5 காதல் ஜோடியை கண்டுபிடிச்சு அவங்கள சேர்த்து வை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய காதல் கம்பல்சரி கை கூடும். இல்ல 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 இல்ல, நான் போன ஜென்மத்துல இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மத்துல கூட நான் அந்த மாதிரி பாவெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு பழியை என் மேல போட்டதால நாளைக்கே என் காதல காயத்ரி கிட்ட சொல்றேனா இல்லையான்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. இவன் போற வேகத்தை பார்த்தா நிச்சயமா நாளைக்கு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். சொன்னா நல்லது தானே, சொல்ல மாட்டானே. சார், ரங்கநாதன் சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. சாரே வரனாரு, வரலையா? அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு, உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு வர சொன்னாரு. சரி கொடுங்க. இந்தாங்க சார். சரி நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் சார். நீங்க கிளம்புங்க. ஆதிசங்கரி, இதை அங்கே வச்சு உன்னை மாட்ட வைக்கிறேன். இதோட உன் கதை முடிஞ்சது. இதை காயத்ரிக்கு கொடுத்து என் காதலை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் எனக்கு அமையாமலே இருக்கே. இன்னைக்கு இதை காயத்ரிகிட்ட கொடுத்து எப்படியாவது என் காதலை சொல்லிடணும். சார் நான் ரெடி, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னால சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லுங்க சார். நான் உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுக்கணும். எனக்காகவா? என்ன சார் gift? கொடுக்குறேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ.
காயத்ரி காயத்ரி ஒரு நிமிஷம் அதை உள்ள வையேன். சாரி செழியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாமா? போலாம். கிருஷ்ணர் பொம்மையை அவள் பார்த்ததும் நான் அவளை விரும்புகிறேன்னு அவள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட என் காதலை சொன்னா நிச்சயமாக ஏற்றுப்பா. சரியா? உன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இது மாறப்போகுதுடா, விட்டுறாத. நிறுத்துங்க சார். இரு நீ இருப்பா, நான் பார்க்குறேன். வண்டி டிக்கெட் தருங்க. பேக் கொடுங்க சார். செக் பண்ணிக்கோங்க சார்.